கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் திருவண்ணாமலையை சார்ந்த சகோதரர் குமார் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் மிகுந்த கரிசனையோடு ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் 11 வயது நிரம்பின மகன் ஹரி, அவங்களுடைய 2 கண்களிலும் புரை வளர்ந்திருக்கிறது, அது குணமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அற்புதங்களை செய்வான். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் குமார் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் 11 வயது நிரம்பின அன்பு மகன் ஹரிக்காக மிகுந்த கரிசனையோடு நானும் கிராஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இணைந்து ஜெபிக்கிறோம். 2 கண்களிலும் புரை, அது சுகமாக கர்த்தர் உதவி செய்வீராக. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். இந்த வார்த்தையின்படியே குணமாக்குவீராக. செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கேட்காத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டு அது கிடைக்காம போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நீ கேட்காத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஒரு முறை சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சாலமோனை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். சாலமோன், நீ என்ன கேட்கிறியோ அதை நான் கொடுப்பேன். சாலமோன் கொஞ்சம் யோசித்தார். நான் பெரிய அளவில் ஞானம் உள்ளவன் கிடையாது, இவ்வளவு பெரிய ஜனங்களை என்னால் எப்படி நடத்த முடியும்? எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை சாலமோன் கேட்டாங்க. 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோன் ஞானத்தை கேட்டதினால் கேட்காத ஐஸ்வர்யம், கேட்காத மேன்மை, கேட்காத உணர்வுள்ள இருதயம், கேட்காத நிறைய காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். கேட்டது ஞானம், ஆனா கர்த்தர் கொடுத்தது ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். ஞானத்தை மட்டும் இல்லை, ஞானத்தோடு கூட. ஏன்னா வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மத்தேயு 6:33, கேளுங்கள், தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கூட. ஆண்டவர் எல்லாத்தையுமே கூட கொடுக்கிற தேவன். கேட்காத ஆசீர்வாதத்தை கூட கொடுப்பான். சாலமோனுக்கு கேட்காத ஐஸ்வர்யத்தை, மகிமையை, மேன்மையை, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார்ல, ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பான். நீங்கள் என்ன கேட்டாலும். மத்தேயு 7:7, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 16ஆவது அதிகாரம் 24ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஆண்டவர் கேட்கறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கேட்காத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பா, கர்த்தர் கொடுப்பா. ஒரு முறை ஒரு சகோதரர் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டா. சில பிரச்சனையினால் நஷ்டப்பட்டு, சில மனிதர்களை நம்பி ஏமாந்து எல்லா கோடிக்கணக்கான பணங்களை அவர் இழந்து விட்டார். இப்போ ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இதெல்லாம் இழந்துட்டேன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சுயநலத்தினால, உன்னுடைய சுய மூளையினால், உன்னுடைய சுய பிளானால் இதை கொடுத்தா
இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நீயா முயற்சி பண்ணி நீயா செய்த, என்கிட்ட கேட்டியா, என்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அழுது ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்காம நான் இதெல்லாம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர். இப்போ வீடு போச்சு, காரு போச்சு, எல்லாம் போச்சு, பெயர் போச்சு, அந்தஸ்து போச்சு. ஆண்டவர் சொன்னா, நீ கேட்காத நன்மைகளை கொடுப்பேன். சில ஆண்டுகளுக்குள்ளாக இழந்த எல்லாவற்றையும் என் அன்பு தேவ பிள்ளைகளை அவர் சொல்லும் பொழுது சொன்னா, 4 மடங்கு அதிகமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தா, 4 மடங்கு அதிகமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா. நான் நினைச்சே பார்க்கல. இந்த உலகம் நினைச்சிச்சு இதோடு இவன் அழிந்து விட்டான், இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்துட்டு. உலகம் அப்படிதான் நினைக்கும், உலகம் அப்படி தான் பார்க்கும். ஆனால் நினைக்கிற உலகத்துக்கு முன்பாக, உங்களை பார்க்கிற உலகத்திற்கு முன்பாக நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கேளுங்க. எபேசியர் 3:20 நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு ஜெபம் பண்ணுங்க. எபேசியர் 3:20 படிங்க. அந்த வசனத்து மேலே கையை வைங்க. ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன், நான் இந்த காரியத்தை நினைக்கிற ஆண்டவரே, எனக்கு இன்னென்ன காரியம் நடந்தால் நலமாக இருக்கும் நினைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, நான் வேண்டிக் கொள்கிறேன், கேட்கிற ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. இதுவரைக்கும் எதெல்லாம் இழந்தீங்களோ அது அத்தனையும் ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்டார். ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன், என் சொத்து என் வீடு எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் தேசத்து மக்களெல்லாம் இழந்துட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலை, அதெல்லாம் திரும்ப நான் பெறுவேன் ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டா. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சகாலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகாலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் கொள்ளையடிச்சிட்டு போனதையா திருப்பி கொடுத்தாரு? இல்லை, அந்த அமலேக்கர்கள் ஏற்கனவே 2 நாடை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள கொள்ளையையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தா. உன்னை கேட்டா, நாளை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படின்னா அப்படிப்பட்ட தேவனிடத்துல எப்படி நம்ம வேண்டிக் கொள்ளணும்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. கேட்டு பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் உம்முடைய பாதத்தில் விழுந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா எதிர்பார்த்திருக்கிற இவர்களுடைய ஜெபத்திற்கு என் தேவன் பதிலை கொடுப்பீராக. சாலமோன் ஞானத்தை கேட்டான், கேட்காத ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும். செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.